ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சந்தோஷமாய் நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்துற அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தர் நல்லவர், இம்மட்டும் கர்த்தர் எனக்கு உதவி செய்தார் என்று சொன்னது போல நம்முடைய வாழ்விலும் ஆண்டவர் நம்மை நேர்த்தியாய் நடத்தி வருகிறார். கடந்த நாட்களிலும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானித்துக் கொள்ள கர்த்தர் கிருபை செய்தார். அன்பான தெய்வ பிள்ளைகளை, இந்த நாளிலும் கூட தேவன் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு அனுபவம், ஆனால் அபியாசப்படுத்தாத, வாழ்க்கையிலே அது நடைமுறைக்கு வராத ஒரு காரியம் என்பதை கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு உணர்த்தினார். அந்த வார்த்தையை நான் உங்களுக்கு முன்னால வைக்க விரும்புகிறேன். தாழ்மையை குறித்து, தாழ்மையின் சிந்தையை குறித்து இந்த நாளிலே கர்த்தருடைய வசனத்திலிருந்து சில காரியங்களை உங்களுக்கு தெளிவுபடுத்தவும் அறிவுறுத்தவும் அவனமான சிந்தை ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைக்குள்ளேயும் தாராளமாய் இருக்குமே. ஆனால் தேவ நாமம் மகிமைப்படுமே, தேவ சாயல் வெளிப்படுமே, தேவ நோக்கம் தேசத்திலே நிறைவேறுமே என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய சில ஆலோசனைகளை வேதத்தின் வெளிச்சத்திலே உங்களுக்கு கற்றுத்தர விரும்புகிறேன். தாழ்மை என்கிற வார்த்தை எல்லாருக்கும் பிடிக்கிறது தான், எல்லாரும் சொல்லுகிறது தான், எல்லாரும் பாடுகிறது தான், எல்லாரும் ஜெபிக்கிறது தான். ஆனா இன்னும் மனிதனுக்குள்ளால ஆண்டவர் விரும்பக்கூடிய அந்த தாழ்மையின் சிந்தை வரவில்லையே. கிறிஸ்தவர்களாகிய நமக்குள்ளே அந்த தாழ்மையின் சிந்தை வறுமையானால் அது எவ்வளவு பெரிய மாற்றத்தை நம்மிலும், நம் குடும்பத்திலும், நம் திருச்சபையிலும், நம் சமுதாயத்திலும், ஏன் நம் தேசத்திலேயுமே உண்டு பண்ணிவிடக் கூடியதல்லவோ. இதை என்றைக்கு இந்த கிறிஸ்தவ உலகம் புரிந்து கொண்டு இந்த தாழ்மையின் சிந்தையிலே தங்கள் ஜீவியத்தை உடையவர்களாய் மாற்றி விடுவார்கள் என்பதை பாரத்தோடு பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலே எனக்கு இந்த வார்த்தையை தந்தார். அன்புக்குரியவர்களே, இந்த நாளின் செய்தியின் தலைப்பு தாழ்மைக்கு வரும் நன்மைகள் என்பதுதான். தாழ்மைக்கு ஏராளமான நன்மைகள் இருக்கிறது. எந்த ஒரு தேவ பிள்ளை தாழ்மையின் சிந்தையோடு கூட, மனத்தாழ்மையோடு கூட வாழ்கிறார்களோ அவர்களுக்கு என்னென்ன நன்மைகள் வரும் என்பதைத்தான் இந்த நாளிலே சில காரியங்களை உங்களுக்கு கற்றுத்தர விரும்புகிறேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 4வது வசனத்தை அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்ளப் போகிறோம். நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் அதனுடைய 4வது வசனம் கேட்போமா? தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன், கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம். ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம். அன்பானவர்களே, தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் 3 ஆசீர்வாதங்கள் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஐஸ்வர்யம், செல்வம், செழிப்பு. மகிமை என்பது கனத்தை குறிப்பிடுகிறது, ஒரு மதிப்பு, ஒரு மரியாதை கடந்து வருமாம். ஜீவனமாம் என்று சொல்லும் பொழுது ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்வதற்குரிய அனுகூலத்தை தேவன் தருவாராம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லாருக்கும் ஆசீர்வாதமா வாழணும்னு விருப்பம் இருக்குது. மதிப்பு மரியாதையோட ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும்னு விருப்பம் இருக்குல்ல. அதற்கு பைபிள் சொல்லுகிற ஒரு அன்பின் ஆலோசனை என்ன தெரியுமா? தாழ்மை. எந்த ஒரு ஆண்டவருடைய பிள்ளையிடத்துல தாழ்மை காணப்படுகிறதோ அவர்களை கர்த்தர் ஐஸ்வர்யவான்களாய் மாற்றுவாராம். கனமுடைய மதிப்பு வாய்ந்த மனிதனாய் கர்த்தர் மாற்றுவாராம். கூடவே அவனுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமான ஒரு ஜீவியமாய் காணப்படுமாம். 3 காரியங்களை கர்த்தர் மேன்மையாய் தேவனுக்கு பயப்படுகிறவனுக்கும் தேவனால் பிரியப்படக்கூடிய அளவுக்கு தாழ்மையின் சிந்தையை தரித்து கொண்டவர்களுக்கும் வேதம் எழுதி வைத்திருக்கிறது. உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை விரும்புறீங்களா? கனத்தை விரும்புறீங்களா? நல்ல ஒரு லைஃபை ரன் பண்ணணும்னு விரும்புறீங்களா? உடனே ஒன்று செய்யுங்க. தேவன் விரும்புகிறபடியான தாழ்மையை, மனத்தாழ்மையை, தாழ்மையின் சிந்தையை தரித்து கொள்வதற்கு இன்று நீங்கள் முன்வர வேண்டும். வேதாகமத்திலே தாழ்மை உள்ளவனுக்கு ஏராளமான ஆசீர்வாதம் இருக்குது.
ஒவ்வொரு நாளும் நம்ம அதை கேட்டிருப்போம். ஏராளமான வசனத்தை நம்ம மனப்பாடம் கூட பண்ணி வைத்திருக்கிறோம். சமீபத்தில் கூட ஒரு நாள் சபையில் நான் போதித்த பொழுது இந்த நீதிமொழிகள் 29, 23 நான் வாசித்த ஞாபகம் இருக்கிறது. மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும், மனத்தாழ்மை உள்ளவனோ என்ன செய்வானா, கனமடைவான். தேசத்தின் நடுவில் கனமடைவதற்கு, ஆசீர்வாதமாய் மதிப்பு மரியாதையோடு வாழ்வதற்கு வேதம் போதிக்கிற ஆலோசனை தாழ்மைதான். நீதிமொழிகள் 15:33 இப்படியாக சொல்லுகிறது. கர்த்தருக்கு பயப்படுதல், கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்களேன், மேன்மைக்கு முன்னானது எனது தாழ்மை. அப்ப தாழ்மை யாரிடத்தில் இருக்கிறதோ தேவன் அவர்களை சமுதாயத்தின் நடுவில் மேன்மைப்படுத்துகிற வல்லவராயிருக்கிறார். மேன்மை அடைய வேண்டும் என்ற வாஞ்சை எல்லாருக்கும் உண்டுல்ல? ஒன்னே ஒன்று செய்யுங்க, தேவன் விரும்புகிற தாழ்மையின் சிந்தையை நீங்கள் தரித்து கொள்ளுங்க. அது மட்டும் இல்லாம தொடர்ந்து நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 34வது வசனத்தை பாருங்களேன். இகழ்வோரை அவர் இகழுகிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். பாருங்கள், என் ஆண்டவர் கிருபை அளிக்கிறாராம். இன்றளவும் நாம் ஜீவிப்பது ஆண்டவருடைய கிருபை தானே. அந்த கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு வேதம் நமக்கு கற்றுத் தருவது தாழ்மை தான். பாருங்க, வேதத்தில் 138ஆம் சங்கீதம் 6வது வசனம் இப்படி சொல்லுகிறது, கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் கவனிங்க, தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறாராம். எவ்வளவு ஒரு தெளிவான ஒரு வார்த்தை. கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மை உள்ளவனை என் ஆண்டவர் நோக்கி பார்க்கிறாராம். அன்புக்குரியவர்களே, ஜெபிக்கிற இடத்திலே கூட தாழ்மை இருக்க வேண்டும். தேசத்திலே மாற்றம் வர வேண்டுமா, தேசம் செழிப்படைய வேண்டுமா, தேசத்தின் வறண்ட நிலை மாற வேண்டுமா அப்படின்னா தாழ்த்துங்கள் என்று 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 13, 14வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார். மொத்தத்தில் இயேசுவின் பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிற நம்மிடத்தில் ஆண்டவர் அதிகமாய் விரும்புவது தாழ்மையை விரும்புகிறார். சில போலியான தாழ்மை உடையவர்களாய் இருப்பார்கள். மக்களுக்கு முன்பதாய் தாழ்த்துவது போல நடிப்பார்கள். ஆனால் உள்ளத்திலேயோ பெருமை அவர்களுக்குள்ளே தலைவிரித்தாடி கொண்டிருக்கும். வெளிப்பிரகாரமாய் தாழ்த்துவதை ஆண்டவர் சொல்லவில்லை. உண்மையாய் பாருங்க, சிலரை பார்க்கும்போது ரொம்ப தாழ்மையாய் நடித்துக் கொள்வதை நம்ம பார்க்கிறோம். அவர்கள் அந்த இடத்தை விட்டு கடந்து சென்ற உடனே அவர்களை பற்றி தாழ்வாய் பேசுவார்கள், தன்னை உயர்வாய் பேசிக் கொள்வார்கள். போலியான தாழ்மை, நடிப்புத்தனமான தாழ்மை, இப்படிப்பட்டவற்றை ஆண்டவர் விரும்பவே இல்லை. தேவன் உங்களை நோக்கி பார்க்க வேண்டுமா, தேசத்தில் நீங்கள் மேன்மை அடைய வேண்டுமா, அனுதினமும் கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டுமா, கனமடைய விரும்புறீங்களா? ஒன்னே ஒண்ணுதான், தாழ்மையை. மனத்தாழ்மை உள்ளவனோ கனமடைவான் என்றல்லவோ எழுதப்பட்டிருக்கிறது. ஐஸ்வர்யம், மகிமை, ஜீவன் இவைகளெல்லாம் பெற்றுக்கொள்ளணும்னு விரும்புறீங்களா? ஒண்ணு செய்யுங்க, கர்த்தருக்கு முன்பதாகவும் மனுஷனுக்கு முன்பதாகவும் உங்களை தாழ்த்துவதற்கு முன்வர வேண்டும். இன்று பெருமை ஏராளமான பேருக்குள்ளே பெருகிக் கொண்டே இருக்கிறது. ஆசீர்வாதம் வந்தவுடன் பெருமை வருகிறது, அழகு ஜொலிக்கும் போது பெருமை வருகிறது, திறமைகள் வெளிப்படும் பொழுது பெருமை வருகிறது, உலகம் நம்மை அங்கீகரிக்கும் போது பெருமை வருகிறது, உலகம் நம்மை புகழும் பொழுது பெருமை வருகிறது, உலகத்தில் சில காரியங்களை நாம் சாதித்த உடனே பெருமை வருகிறது, நினைத்ததெல்லாம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது நமக்குள்ளே பெருமை வருகிறது. இப்படி பெருமைக்கு பலவிதங்களிலே சூழ்நிலைகளை சத்துருவானவன் திறந்து வைத்திருக்கிறான். அனுகூல கதவுகளை ஆச்சரியமாய் திறந்து வைத்திருக்கிறான். அதிலே சிக்கி பெருமை என்கிற ஒரு பெரிய வீழ்ச்சிக்கு கிறிஸ்தவம் தன்னை பலியாக்கி கொண்டிருக்கிறதே என்பதுதான் பரிசுத்த ஆவியானவர் துக்கத்தோடு இன்று பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியமாய் இருக்கிறது. என கேட்கிற எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையில தாழ்மை இருக்குதாங்க?
தாழ்மையின் சிந்தை இருக்குதாங்க. மனத்தாழ்மை உங்கள் ஜீவியத்தில் காணப்படுகிறதா? சற்று ஆராய்ந்து பாருங்க. அதெல்லாம் முடியாது, அவங்கள்ட்ட எல்லாம் மன்னிப்பு கேட்க முடியாது, அவங்கள்ட்ட எல்லாம் இறங்கி போக முடியாது, அதெல்லாம் நடக்கவே நடக்காது. இவைகள் எல்லாம் பெருமையின் அடையாளங்கள். இவைகள் எல்லாம் பெருமையினால் வருகிற வார்த்தைகள், பெருமையினால் பேசப்படுகிற காரியங்கள் என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். சில இடங்களில் நாம் மதிப்பை எதிர்பார்க்கிறோம், கனத்தை எதிர்பார்க்கிறோம். இவைகள் பெருமையின் அடையாளங்கள். நான் யார் தெரியுமா? இத்தனை வருடமான விசுவாசி, எனக்கு தான் முக்கியத்துவம் தர வேண்டும், எனக்கு தான் முதலிடம் தர வேண்டும், எனக்கு எவ்வளவு திறமை இருக்குது, திறமை இல்லாதவர்களை பயன்படுத்துகிறார்களே, அவைகள் எல்லாம் பெருமையின் அடையாளங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் உங்களுக்கு அனுகூலமாய் இருக்கணும்னு விரும்புறீங்களா? இன்னும் தாழ்த்துங்கள், இன்னும் நம்மை தாழ்த்த வேண்டும். எவ்வளவுக்கு எவ்வளவாக நம்முடைய சிந்தையிலே மனத்தாழ்மை உண்டாகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு அதிகமாக என் ஆண்டவருடைய கிருபை நம்முடைய சிரசில் பெருகிக் கொண்டே இருக்கும். அன்பான தெய்வ பிள்ளைகளை, தாழ்மை உள்ளவனை கர்த்தர் கனப்படுத்துவார். தேசத்தின் நடுவிலே ஆசீர்வாதமாய் மேன்மையாய் வைக்க வல்லவராய் காணப்படுகிறார். ஒன்றை புரிந்து கொள்ளணும், நான் நிற்கிறதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் ஆண்டவர் என் மேல வைத்த சொல்லுங்க கிருபை. இந்த கிருபைய இன்று அநேகர் பெருமைக்கு இடம் கொடுத்து போக்கடித்து விடுகிறார்கள், அந்த கிருபையை நஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த செய்தியை கவனித்துக் கொண்டிருக்கிற எனக்கு மிகவும் பிரியமான ஆண்டுடைய பிள்ளைகளை, உங்களுடைய ஜீவியத்தை சற்று அலசி ஆராய்ந்து பாருங்க. அவங்க வந்தா தான் நான் செய்வேன், அவங்க என்கிட்ட இறங்கி வந்தா தான் நான் அதை நிறைவேற்றி கொடுப்பேன். இதெல்லாம் பெருமையின் வெளிப்படையான அடையாளங்கள். ஏதோ ஒரு நிலையில, ஏதோ ஒரு இடத்துல, ஏதோ ஒரு சூழ்நிலையில பெருமை தலை தூக்கினாலும் அது நமக்கு பாவம் தானே, அது நமக்கு பாதிப்பு தானே, அது நம் பரலோக ராஜ்யத்தை சொந்தமாக்குவதற்கு மிகப்பெரிய ஒரு இடையூறாக வந்துவிடும் அல்லவோ. சந்தர்ப்பம் சூழ்நிலைகளிலே பெருமை வராதபடி எவ்விடத்திலும், எந்த நிலையிலும், எந்த நபர் மத்தியிலும், எந்த காரியத்தின் நடுவிலும் தன்னை தாழ்த்துவதற்கு மனதாய் இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு தான் ஏராளமான ஆசீர்வாதங்களை, தாராளமான நன்மைகளை கர்த்தர் இவ்வுலகத்திலும் வைத்திருக்கிறார், அவ்வுலகத்திலும் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார் என்பதை இந்த வசனம் நமக்கு நன்றாய் புரிகிறது, புரிய வைக்கிறது. அருமையான உள்ள பாபேல் கோபுரத்தை நாம் பார்த்தோம் அல்லவோ, அவங்க பெருமைக்கு அடையாளமாக அதை கட்டினார்கள். ஆண்டவர் அந்த இடத்திலே மனுக்குலத்தை சிதறடித்து விட்டார். பெருமை எங்கே இருக்கிறதோ அங்கே தேவன் இறங்கி வந்து அவர்கள் எண்ணங்களை தாறுமாறாக்கி விடுகிறார், அவர்கள் எண்ணங்களை சித்திக்காமல் போக செய்து விடுகிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்க ஜீவியத்துல சிந்தையிலோ, பார்வையிலோ, பேச்சிலோ, நடக்கையிலோ, கிரியைகளிலோ பெருமை எங்கேயாகிலும் வந்ததை நீங்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறீர்களா? வேதனை தரக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இந்த பெருமை நமக்குள் தலை தூக்குவதை அநேக சந்தர்ப்பங்களிலே பெரும்பான்மையானோர் அடையாளம் கண்டு கொள்ள தவறிவிடுவார்கள். உணர்த்தப்படவே மாட்டாங்க. ஐயோ, நான் பெருமையினால் அல்லவோ அதை செய்தேன், பெருமைக்காக அல்லவோ அதை பேசினேன், பெருமையாக அல்லவோ அதை ஷேர் பண்ணினேன் என்கிற உணர்வு வந்து விட்டால் அநேகர் தன்னை திருத்திக் கொள்வதற்கு முன் வருவார்களே. இன்றைக்கு கேட்டு பாருங்க, என்னிடத்திலேயா பெருமையே இல்லை என்று சொல்லுவார்கள், நானா பெருமையே படமாட்டேன் என்று சொல்லுவார்கள். ஆனால் சில சூழ்நிலைகளிலே மதிப்பை எதிர்பார்க்கிறார்கள், மரியாதையை எதிர்பார்க்கிறார்கள், கனத்தை எதிர்பார்க்கிறார்கள், வரவேற்பை எதிர்பார்க்கிறார்கள், புகழ்ச்சியை எதிர்பார்க்கிறார்கள், அவர்களுக்கு முக்கியத்துவத்தை எதிர்பார்க்கிறார்கள், அவர்களை பற்றி சிறப்பாய் பேச வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். இவைகள் எல்லாம் பெருமை அவர்களுக்குள்ளே பரவ ஆரம்பித்து விட்டது என்பதை உறுதிப்படுத்துகிறது அல்லவோ. எனக்கு மிகவும் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஏன் மனத்தாழ்மை அவ்வளவு முக்கியமானதா? மனத்தாழ்மைக்கு இவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்கள் ஏன்
ஆண்டவர் அப்படி ஏதாவது சொல்லி இருக்கிறாரா? பைபிள்ல அந்த தாழ்மையை பற்றி என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்பதை சில காரியங்களை நான் உங்களுக்கு உணர்த்துவிக்க வேதத்திலிருந்து வசனங்களை காண்பித்து தர விரும்புகிறேன். அன்பானவர்களே, ஆண்டவர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் கேட்கிற ஏதாவது உண்டா? நம்ம அநேக நேரத்தில் ஆண்டவர் எதையுமே கேட்கல அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம பணத்தை கேட்கல, நம்ம புகழை கேட்கல, நம்முடைய ஆசீர்வாதத்தையோ நம்ம திறமையோ ஒண்ணுமே அவருக்கு வேண்டாம். ஆனா ஆண்டவர் ஒன்றே ஒன்றை நம்மிடத்தில் கேட்கிறார். அது என்ன தெரியுமா? மனத்தாழ்மையாய் நடப்பதை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஒரு 5 காரியத்தை உங்களுக்கு இதை உறுதிப்படுத்தும்படியாய் சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் கேட்கிறார் மனத்தாழ்மையை. வாசிக்கலாமா? மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை வாசித்து பாருங்கள். மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறே எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். பாருங்க, உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறே எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். உன்னிடத்தில் ஆண்டவர் கேட்கிற ஒன்றே ஒன்றுதான், தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடக்க வேண்டும். அன்பானவர்களே, உங்க லைஃப கொஞ்சம் அலசி பாருங்க, ஆராய்ந்து பாருங்க. ஆண்டவர் என்னிடத்துல ஒன்றே ஒன்று தாங்க கேட்கிறார். என் திறமையோ, என் தாளந்தோ, என் சரீரமோ, எனக்கு உண்டான எதையும் அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அவருக்கு முன்னால நீங்களும் நானும் மனத்தாழ்மையாய் நடப்பதைத்தான் ஆண்டவர் என்னிடத்துல கேட்கிறார். வேற எதையுமே கேட்கல. அவர் கேட்பதை நான் செய்யாவிட்டால் நான் கேட்பதை அவர் எப்படி நமக்கு தர முடியும்? அவர் என்னிடத்திலும் உங்களிடத்திலும் கேட்கிற ஒரே காரியம், மனத்தாழ்மையாய் நடவுங்கள், மனத்தாழ்மையாய் நடவுங்கள். பாருங்க, ஒரு வீட்டுல 2 பேருக்குள்ள சண்டை. சரி பிரதர், விட்டு கொடுத்துருங்க, சகோதரன் தானே, விட்டுருங்களா அப்படின்னு சொன்னா முடியாது. இது எதன் அடையாளம் தெரியுமா? பெருமை. மனத்தாழ்மை இருந்தா ஒருத்தர் விட்டு கொடுத்துருவாங்க. அது அன்புக்கு அடையாளம் தான். அதே நேரத்தில் மனத்தாழ்மை நமக்குள்ள இருந்தா தான் ஒரு ஆளுக்கு நம்ம விட்டு கொடுக்க முடியும். சரி போகட்டும், என் பிரதர் தானே, இரத்த சம்பந்தமா இல்லாம இருக்கலாம், ஆனா கிறிஸ்துவுக்குள் நாங்க சகோதர சகோதரிகள் தானே, இறங்கி போவதனால தவறு இல்லை. உடனே சொல்லுவாங்க, அவங்க தான் என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டாங்க. நோ ப்ராப்ளம், அவங்க தான் என்னிடத்துல வந்து கேட்டாங்க, கேட்டவங்க தான் தாழ்த்தி கேட்டிருக்காங்க. ஆனா கேட்டாங்க என்று சொன்ன பாருங்க, அவனுக்குள்ள பெருமை இருக்கிறது, விட்டு கொடுக்க முடியாத ஒரு தன்மை இருக்கிறது. அன்பானவர்களே, ஆண்டவர் சொல்ற வார்த்தையை கேளுங்கள். உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறே எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். வேற எதையுமே கேட்கலங்க, ஒன்றே ஒன்று கேட்கிறார். நீ எனக்கு முன்பதாக உன்னுடைய வாழ்வின் ஒவ்வொரு காரியங்களிலும் மனத்தாழ்மையாய் நடந்து கொள். இதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். இந்த உலகத்துல எவரிடத்திலும் நம்மை தாழ்த்துவதற்கு நம்ம முன் வந்துட்டா ஆண்டவர் கேட்பதை நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம். இன்று சிலரிடத்துல இறங்கி போவார்கள், சிலரிடத்துல இறங்க மாட்டார்கள். அவனுக்கு நான் எந்த விதத்திலும் குறைவானவன் அல்ல என்று சொல்லி சிலரிடத்தில் இறங்கவே மாட்டாங்க, தாழ்த்த மாட்டாங்க. ஆனா என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜீவியத்தை யோசித்து பாருங்க. நான் பின்னால சொல்ல போறேன். அவர் எல்லா இடத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் தன்னை தாழ்த்துகிறார். இரண்டாவதாக, முதலாவது நான் சொல்றேன், ஏன் நாம் மனத்தாழ்மையா நடக்கணும் தெரியுமா? கர்த்தர் அதை கேட்கிறார். மனத்தாழ்மையாய் நடப்பதை கர்த்தர் என்னிடத்தில் எதிர்பார்க்கிறார். இரண்டாவதாக, ஏன் நாம் மனத்தாழ்மையாய் நடக்க வேண்டும் தெரியுமா? இயேசு எனக்கு மாதிரியை வைத்து விட்டு போயிருக்கிறார். கிறிஸ்து எனக்கு மாதிரியா இருந்திருக்காருங்க.
இயேசுவின் பிள்ளைகளாகிய நான், இயேசுவை பின்பற்றுகிறேன் என்று சொல்லுகிற நான், அவருடைய மாதிரியை, அவர் விட்டு சென்ற அடையாளத்தை, அடிச்சுவட்டை பின்பற்றுவதற்கு நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். பாருங்க, தகப்பனை போலத்தான் பிள்ளை நடக்கணும். எல்லாரும் அதான விரும்புவாங்க. அவன் நடைய பார்த்தாலும் அவன் பேச்ச பார்த்தாலும் தகப்பனுடைய சாயல் தெரிகிறது என்று சொல்லுவார்களே, அதுதானே பெருமை, அதுதானே மகிழ்ச்சி, அதுதானே ஒரு மதிப்பு. ஆம் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இயேசு தாழ்மைக்கு மாதிரியாய் இருந்திருக்கிறார். அவர் சொன்னதை அவர் செய்து காட்டியிருக்கிறார். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமா? அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு, அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, தம்மை தாமே தாழ்த்தினார். சிலுவையில மரண பரியந்தம் தாழ்த்தினார். அந்த காலத்தில் இருந்த சமுதாயம் அவரை எவ்வளவு கேவலமா சொல்லி இருக்கும் தெரியுமா? தேவகுமாரன் என்று சொல்றாங்க. தேவகுமாரன் என்று சொன்னார், ஆனா தன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லையே. அடி வாங்குறான் பாரு, உத வாங்குறான் பாரு, கேவலப்படுறான் பாரு, தாறுமாறா பேசி இருப்பாங்க. அந்த இடத்தெல்லாம் அவர் தன்னை தாழ்த்தினாராம். மரண பரியந்தம் என்னதான் வந்தாலும் அவர் வாய் பேசவே இல்லைங்க, தாழ்த்தி கொண்டே இருந்தார். அன்பானவர்களே, இன்றைக்கு அநேக கிறிஸ்தவனுடைய மைண்ட் செட்டே மாறி போயிட்டு, நோ கிறிஸ்தவனா இருந்தா அவனுக்கு எந்த பாதிப்புமே இருக்கக்கூடாது, அவன் எல்லாத்திலும் ஜெயன்னு ஜெயித்து கொண்டே இருக்கணும், யாருக்கு முன்னாலேயும் தலை வணங்க மாட்டான், எல்லாருக்கும் முன்னாலேயும் தலை நிமிர்ந்து நிற்பான். இப்படிப்பட்ட போதகத்தினாலே ஜனங்களை ஒரு தவறான கோணத்திலே தேவ ஜனங்கள் என்று, தேவ ஊழியர்கள் என்று சொல்லுகிறவர்கள் பல திசை திருப்பி விட்டு விட்டார்கள். ஆனா இயேசுவை பாருங்க, மரண பரியந்தம் தன்னை என்ன செய்தார்? தாழ்த்தினார். நான் யாரு? பிதாவின் செல்ல குமாரன். அதெல்லாம் முடியாது என்று சொல்லவில்லை. பிதாவின் வார்த்தைகள், பிதா அனுமதித்த அத்தனை பாதைக்குள்ளையும் அவர் போவதற்கு தன்னை தாழ்த்தினார். அன்பானவர்களே, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 29வது வசனம். நான் சாந்தமும் நான் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். போதும், நல்ல கவனிங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்து காட்டினார், அதையே வார்த்தையிலையும் பேசி இருக்கிறார். அவர் மனிதர்களுக்கு சொல்லும் போது சொல்ற வார்த்தை பாருங்க, நான் சாந்தமும் எப்படி இருக்கிறேன்? மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். அவர் சொன்னது மட்டுமல்ல, அதை வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்டின மாதிரியை வைத்துவிட்டு சென்றிருக்கிற தேவன். இன்னும் ஒரு வசனத்தை பாருங்க, அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 32 மற்றும் 33வது வாக்கியங்கள். அவர் வாசித்த வேத வாக்கியம் என்னவென்றால், அவர் ஒரு ஆட்டை போல அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார். மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டுக்குட்டியை போல அவர் தமது வாயை திறவாதிருந்தார். அவர் தம்மை தாழ்த்தின போது அவருடைய நியாயம் எடுத்து போடப்பட்டது. நல்ல கவனிங்க, அவருடைய நியாயம் என்ன செய்யப்பட்டது? எடுத்து போடப்பட்டது. நல்ல கவனிங்க, அவர் தம்மை தாழ்த்தின போது அவருடைய நியாயம் என்ன செய்யப்பட்டது? எடுத்து போடப்பட்டது. பாருங்க, ஒருவேளை அநியாயம் நமக்கு இழைக்கப்படலாம், நியாயமே கிடைக்காம இருக்கலாம். இல்ல நான் ஆண்டவருக்கு பிள்ளையாகும் விட மாட்டேன் அப்படி போராடுவதற்கோ எதிர்த்து நிற்பதற்கோ நீங்களும் நானும் அழைக்கப்படவில்லை. பேசாம தாழ்த்தணும். சரி, அநியாயம் பண்றாங்களா, என் மேல அபாட்டமா பழி சாட்டுறாங்களா, எனக்கு பேச தெரியாது என்பதற்காக அல்ல. இந்த இடத்துல தாழ்மையின் சிந்தையை கிறிஸ்துவை போல இந்த உலகத்துக்கு அடையாளம் காட்டுவதற்காக தேவன் என்னை பிரித்தெடுத்திருக்கிறார். மறந்துவிடக் கூடாது. தேவன் நம்மிடத்தில் கேட்பது மனத்தாழ்மையை. கிறிஸ்து இந்த உலகத்திலே மாதிரியாய் வைத்துவிட்டு சென்றது மனத்தாழ்மையை.
ஆகவே தான் நீங்களும் நானும் மனத்தாழ்மையோடு கூட வாழ வேண்டும். தாழ்மையின் சிந்தையை தரித்து கொள்ளும்படி ஜீவிக்க வேண்டும் என்று ஏதோ ஒரு இடத்துல, ஏதோ ஒரு கோணத்துல நமக்குள்ள பெருமை வந்திருக்குதா, பெருமை வந்திருக்குதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். கிறிஸ்து மாதிரியா இருந்ததுனால நாம மனத்தாழ்மையை உடையவர்களாய் இருக்கணும். அதோடு கூட என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல இருந்த பொழுது உவமையின் மூலமா இந்த தாழ்மையை உணர்த்தினாரியா. உவமைகளின் மூலமா இந்த தாழ்மையை உணர்த்தி இருக்கிறார். எதுக்கு திரும்ப திரும்ப பல உவமைகளின் மூலம் ஆண்டவர் மனத்தாழ்மையை வலியுறுத்தி இருக்கிறார். என்னை பின்பற்றுகிற ஒவ்வொரு பிள்ளையும், வேதத்தை படிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த மனத்தாழ்மையின் சிந்தையை தரித்து கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்துவதற்காகத்தான் இயேசு உவமைகளின் மூலம் இதை உறுதிப்படுத்துகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே 2 இடங்களிலே உவமைகளின் மூலம் ஆண்டவர் மனத்தாழ்மையை வலியுறுத்தி இருக்கிறார். லூக்கா 18ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரையில நம்ம வாசிக்கும் போது 2 பேர் ஜெபம் பண்ண போறாங்க. அதுல ஒருத்தன் அற்பமாய் என்றான், தன்னை நீதிமான் என்று எண்ணினான். காரணம் அவனுக்குள்ளால் என்ன இருக்குது? பெருமை இருக்கிறது. 2 பேர் ஜெபிக்கிறாங்க. முதல்ல உள்ளவன் பரிசேயன் மற்றவனையே குற்றம் சாட்டுறான் பாருங்க. மற்றவங்களை எல்லாம் பேசிட்டு தன்னை ஒரு நல்லவனாக காட்டிக் கொள்ளுகிறான். அது மட்டுமல்ல, ரொம்ப ஆத்மீகத்துல வளர்ந்தவன் போல பேசிக்கொள்றான். இதெல்லாம் பெருமையின் அடையாளம். ஆனா ஆயக்காரனோ தூரத்துல நின்று தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும். பரிசுத்தத்தை பற்றி பெருசா பேசு. நான் என்ன போல பரிசுத்தவன் இல்லை, என்ன போல காணிக்க கொடுப்பவன் இல்லை, என்ன போல நீதி உள்ளவன் இல்லை என்று பேசுவதும் பெருமைதான். ஆனால் நான் எல்லாம் தகுதியற்றவனையா, ஆண்டவர் கிருபையா என்னை ஜீவிக்க பண்ணி இருக்கிறார் என்று தாழ்த்தணும். அங்கே லூக்கா 18:14 வாசிக்கும் போது 14வது வசனத்தை பாருங்கள். அவனல்ல, இவனே ஆயக்காரனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, தன்னை தாழ்த்துகிறவன் எப்படிப்பட்டவன்? உயர்த்தப்படுவான் என்றார். அன்புக்குரிய தெய்வ பிள்ளைகளே, நீங்க உங்களை ஆராய்ந்து பாருங்க. உங்களுடைய ஆவிக்குரிய காரியங்களை கூட பெரிதாய் பேசுகிறீர்களோ? நான் இவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணேன் தெரியுமா, நான் இவ்வளவு காணிக்க கொடுத்தேன் தெரியுமா, நான் இத்தனை வருஷம் விசுவாசி தெரியுமா, நான் அப்படி அவங்கள்ட்ட அன்பு செலுத்தினேன் தெரியுமா, இதெல்லாம் கூட பெருமையின் அடையாளம் தானே. ஏதோ ஒரு ரூபத்துல ஆவிக்குரியவன் என்று சொல்லுவதில் கூட பெருமை வந்துவிடக் கூடாது. அது நம்மை தாழ்த்தி விடுகிறது. ஆனால் நமக்குள்ளே தாழ்மை பெருகுமையானால் அது நம்மை உயர்த்துவதற்கு வழி செய்கிறது என்பதை ஆண்டவர் உவமையின் மூலம் உணர்த்துகிறார். இதே போல இன்னொரு உவமை சொல்றார். 14ஆம் அதிகாரம், லூக்கா 14வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து பாருங்க. விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பந்தியில் முதன்மையான இடங்களை தெரிந்து கொண்டதை அவர் பார்த்து அவர்களுக்கு ஒரு உவமையை சொன்னார். ஒருவனால் கல்யாணத்துக்கு நீ அழைக்கப்பட்டிருக்கும் போது பந்தியில் முதன்மையான இடத்தில் உட்காராதே. உன்னிலும் கனமுள்ளவன் ஒருவேளை அவனால் அழைக்கப்பட்டிருப்பான். பாருங்க, அப்பொழுது உன்னையும் அவனையும் அழைத்தவன் உன்னிடத்தில் வந்து இவருக்கு இடம் கொடு என்பான். அப்பொழுது நீ வெட்கத்தோட தாழ்ந்த இடத்துக்கு என்ன செய்ய வேண்டியதா இருக்கும்? போக வேண்டியதா இருக்கும். நீ அழைக்கப்பட்டிருக்கும் போது தாழ்ந்த இடத்துல உட்காரு. அப்பொழுது உன்னை அழைத்தவன் வந்து, சிநேகிதனே உயர்ந்த இடத்தில் வாரும் என்று சொல்லும்போது உன்னுடனே கூட பந்தி இருக்கிறவர்களுக்கு முன்பாக உனக்கு கனம் உண்டாகும். தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான். தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் நல்ல கவனிங்க, உயர்த்தப்படுவான் என்றார்.
இன்று அநேக ஆண்டவரை அறிந்தவர்கள் கூட சமுதாயத்தில் சில இடங்களிலே முதன்மையான இடத்தில் அமர வேண்டும் என்று விரும்புகிறது மட்டுமல்ல, அந்த இடத்திலே வேகமாய் போய் அமர்ந்தும் விடுகிறார்கள். ஆண்டவர் அப்படிப்பட்டவர்களை பார்த்து சொல்றாரு, தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் என்ன செய்யப்படுவான்? உயர்த்தப்படுவான். மேடையில் தான் அமர வேண்டும் என்று விரும்பாதே, எங்கிருந்தாலும் என்னை உயர்த்துகிறது கர்த்தர். ஆனால் அது பெருமையை இடம் கொடுத்து விடக்கூடாது, பெருமைக்கு இடம் கொடுத்து விடக்கூடாது. சிலருக்கு ஐயோ என்னை சரியா வரவேற்கவில்லை அவர்கள், என்னை சரியாய் அழைக்கவில்லை அவர்கள், என்னை சரியாய் கவனிக்கவில்லை அவர்கள் என்று கோபம் கொண்டு சில நிகழ்ச்சிகளிலே பாதியிலே எழும்பி போய்விடுவார்கள், சாப்பிடாமல் போய்விடுவார்கள். இவர்கள் இயேசுவின் பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் தான். ஆனால் ஆண்டவர் சொல்றார், இதுவும் உன்னிடத்தில் இருக்க பெருமை தானே. எங்கேயும் நீ முதன்மையான ஸ்தானத்தை நீயாய் விரும்பாதே, அது தானாய் வரணும். மதிப்பு மரியாதை என்பது கேட்டு பெறுவதல்ல, அது தானாய் கொடுக்கப்படுவதாய் இருக்க வேண்டும். அதற்கு தேவனும் வேதமும் வலியுறுத்துகிற ஒரு ஆலோசனை, உங்களுக்குள் தாழ்மையின் சிந்தையை தரித்துக் கொள்ளுங்கள். தாழ்மையின் சிந்தையை தரித்து கொள்ளுங்கள், மனத்தாழ்மை உள்ளவர்களாய் வாழ்ந்து காட்டுங்கள் என்று ஆண்டவர் வலியுறுத்துகிறார். பாருங்க, உவமையில மட்டும் ஆண்டவர் சொல்லது இல்லைங்க, நிறைய இடத்துல ஆண்டவர் அதை போதித்திருக்கிறார். தாழ்மையை குறித்து, தாழ்மையின் முக்கியத்துவத்தை ஆண்டவர் போதித்ததுனால தான் மனத்தாழ்மை மிக முக்கியமானது என்பதை தேவ பிள்ளைகள் புரிந்து கொள்வது மட்டுமல்ல, அதை தங்கள் வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்த வர வேண்டும். கொஞ்சம் கடினமானது தாங்க. மத்தேயு 18ஆம் அதிகாரத்துல 1 முதல் 4 முடிய உள்ள இடத்துல இந்த போதனையை ஆண்டவர் அந்த சீஷர்களுக்கு புரிய வைப்பதற்காக ஒரு சிறு பிள்ளை எடுத்து முன்னால கொண்டு நிறுத்துகிறார். பாருங்க, 2வது வசனத்தை பாருங்க. இயேசு ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அதை அவர்கள் நடுவே நிறுத்தி, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகையால் இந்த பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாய் இருப்பான். எல்லாரும் சொல்லுங்க, அவனே பரலோக ராஜ்யத்திலே பெரியவனாய் இருப்பான். அங்க பார்க்கும்போது பரலோகத்தில் யார் பெரியவனாய் இருப்பான் என்ற ஒரு வாக்குவாதம், அதுக்கு தான் ஆண்டவர் விளக்கம் கொடுத்தார். இந்த பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறவன். பரலோகத்துல பெரியவனா மாறணும்னு விரும்புறீங்களா? பரலோகத்துல பிரவேசிக்கணும்னு விரும்புறீங்களா? அப்படின்னா இந்த உலகத்துல சிறு பிள்ளையை போல தாழ்த்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆண்டவர் அதை விரும்புகிறார். இதே போல இயேசு சீஷரிடத்துல இன்னும் பெரியவர்களை பற்றியும் தாழ்த்துகிறவர்களை பற்றியும் அழகா பேசி இருக்கிறார். பாருங்க, மத்தேயு 23ஆம் அதிகாரம் 5 தொடர்ந்து 12வது வசனம் வரை குறித்து வைத்துக் கொள்ளுங்க. நான் இன்னைக்கு நிறைய வசனங்களை வாசிக்க வைக்கிறேன்னா, இவ்வளவு வார்த்தைகள் தாழ்த்துவதற்காய் தேவன் எழுதி வைத்திருக்கிறார். ஆனால் இன்னும் நான் என்னை தாழ்த்தவில்லையே, எனக்குள்ளே அந்த மனத்தாழ்மை வரவில்லையே என்கிற உணர்வை உண்டாக்குவதற்குத்தான் இந்த வசனங்களை உங்களுக்கு காண்பித்து தருகிறோம். பாருங்கள், 23 மத்தேயு 23:5 வாசிக்க கேட்போமா? தங்கள் கிரியைகளை எல்லாம் மனுஷர் காண வேண்டும் என்று செய்கிறார்கள். தங்கள் காப்பு நாடாக்களை அகலமாக்கி தங்கள் வஸ்திரங்களின் தொங்கல்களை பெரிதாக்கி விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் ஜெப ஆலயங்களில் முதன்மையான ஆசனங்களையும் சந்தை வெளிகளில் வந்தனங்களையும் மனுஷரால் ரபி ரபி என்று அழைக்கப்படுவதையும் விரும்புகிறார்கள். போதும், நல்ல கவனிங்க. இந்த வசனங்களிலே நிறைய காரியங்களை இக்காலத்துல நம்ம பார்க்க முடியும். தங்கள் கிரியைகளை எல்லாம் மனுஷர் காண வேண்டும் என்று என்ன செய்கிறார்களாம். ஒரு சிறு கூட்டத்தை பார்ப்பீர்களேயானா, தாங்கள் செய்த அந்த உதவிகளை பெரிதா வீடியோ மற்றும் போட்டோகிராஃபியில எடுத்து அதை ஃபேஸ்புக்
வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மற்றும் எங்கெல்லாம் அதை ஷேர் பண்ண முடியுமோ நாங்கள் இதை செய்தோம், இந்த நாளில் இவ்வளவு காரியங்களை செலவிட்டோம் என்று தங்கள் கிரியைகளை மனுஷர் காண வேண்டும் என்று செய்தார்கள். இது எதின் அடையாளம் தெரியுமா? பெருமையின் அடையாளம். நான் இவ்வளவு செய்திருக்கிறேன், எல்லாரும் பார்க்கட்டும். காணிக்க போடுறது கூட சிலர் எல்லாருக்கும் தெரியும்படி போடுவார்கள். அது தவறு. எல்லாரும் தெரியணும், எல்லாரும் நான் செய்ததை அறியணும். நான் எவ்வளவு காரியம் செய்திருக்கிறேன், எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கேன், எவ்வளவு கொடுத்திருக்கிறேன் என்பதை தெரியணும்னு விரும்புறாங்க. இது கூட பெருமைங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், அதே வசனத்தை பார்க்கும்போது என்ன சொல்ல, தங்கள் கிரியைகளை எல்லாம் மனுஷர் காண வேண்டும் என்று செய்கிறார்கள். தங்கள் காப்பு நாடாக்களை அகலமாக்கி தங்கள் வஸ்திரங்களின் தொங்கல்களை என்ன செய்கிறாங்க, பெரிதா நல்ல நீட்டா கிராண்டா ட்ரெஸ் எல்லாம் பண்ணி, நான் எவ்வளவு பெரிய ஆள், எவ்வளவு ஆடம்பரமாய் வாழ்வதற்குரிய அந்தஸ்து எனக்கு இருக்குது என்பதை சமுதாயம் புரிந்து கொள்ள விரும்புறாங்க. 6வது வசனத்தை பாருங்க, விருந்துகளில் முதன்மையான இடங்களை விரும்புறாங்க. அதை ஏற்கனவே உவமையின் மூலம் ஆண்டவர் சொன்னார். ஜெப ஆலயங்களில் முதன்மையான ஆசனங்களை விரும்புறவங்க இருக்காங்க. ஸ்தோத்திரம். அவங்களுக்குள்ள இருப்பது தாழ்மை இல்லை. நான் இருந்தா அந்த முன் சீட்ல தான் இருப்பேன், ஸ்டேஜ்ல தான் இருப்பேன், பொறுப்புல தான் இருப்பேன், தலைவனாக தான் இருப்பேன், இல்லது அப்படித்தான் இருப்பேன், இல்லது நான் வரவே மாட்டேன். இதெல்லாம் மேன்மையை விரும்புறவங்க. அந்த இடத்துல மறைந்து கிடப்பது பெருமை என்பதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாரும் அவங்கள ரபி ரபி என்று அழைக்கப்படுவதை விரும்புறாங்களாம். எல்லாரும் அவங்கள பெருசா பேசணும். தலைவரே அப்படி பேசினா நிறைய பேருக்கு சந்தோஷமா இருக்கும். முதலாளி அப்படி பேசினா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கொடை வள்ளல் அப்படின்னு போஸ்ட் அடித்து ஒட்டுனா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். இதைதான் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் கூட விரும்புறாங்க. தன்னை பெரிதுபடுத்துவதற்காய் பிரயாசப்படுறாங்க. நீங்களோ ரபி என்று அழைக்கப்படாதிருங்கள், கிறிஸ்து ஒருவரை உங்களுக்கு போதகராய் இருக்கிறார். நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, சகோதரராய் இருக்கிறீங்க. பூமியில ஒருவனை உங்கள் பிதா என்று சொல்லாதிருங்கள், பரலோகத்தில் இருக்கிற ஒருவரே உங்களுக்கு பிதாவாய் இருக்கிறார். நீங்கள் குருக்கள் என்றும் அழைக்கப்படாதிருங்கள், கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு குருவாய் இருக்கிறார். உங்களில் பெரியவனாய் இருக்கிறவன் உங்களுக்கு எப்படி இருக்க கடவன்? ஊழியக்காரனாய் இருக்க கடவன். தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். நல்லா கவனிக்கணும். இதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாய் கிறிஸ்தவர்களாகிய நாம கவனித்து நம்முடைய ஜீவியத்தில் அவைகள் குறைவுகளாய் இருந்தால் அவைகளை களைந்து தேவன் விரும்புகிற நிறைவுள்ள பரிசுத்த வாழ்க்கைக்கு வருவதற்கு தான் இந்த செய்தியை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஏதோ ஒரு விதத்தில் உங்களை பெருமைப்படுத்துவதற்கு, உங்களை முன்னிலைப்படுத்துவதற்கு, உங்களை எல்லாருக்கும் அடையாளம் காட்டுவதற்கு ஏதோ ஒரு விதத்தில் பிரயாசப்படுறீங்களா? ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. பெருமை உங்களுக்குள்ளே மயிரிழையில கூட தலை தூக்குவதற்கு அனுமதி கொடுக்காதிருங்க. அன்பார்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ரொம்ப கண்டிப்பா இவைகளை போதித்திருக்கிறார். இயேசுவின் போதனை ஆனபடியினால் நான் மனத்தாழ்மையை அணிந்து கொள்வேன். இயேசு மட்டுமா? அப்போஸ்தலர்களை பார்ப்பீர்களேயானா அவங்க திரும்ப திரும்ப இந்த மனத்தாழ்மையை பற்றி பைபிள்ல பலமுறை எழுதி வைத்து இருக்கிறார்கள். அப்போஸ்தலர்கள் உபதேசம் பண்ணி இருக்கிறாங்க. ஐயா, அதனால இந்த மனத்தாழ்மையை நான் தரித்து கொண்டு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தியாக வேண்டும். எபேசியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 2வது வசனத்தை பாருங்க. அங்கே எப்படி இருக்கணுமா? மிகுந்த தாழ்மையும், மிகுந்த மனத்தாழ்மையும், சாந்தமும், நீடிய பொறுமையும் உடையவர்களாய். போதும், மிகுந்த மனத்தாழ்மை நமக்குள்ளே இருக்க வேண்டுமா? எபேசிய சபைக்கு அப்போஸ்தலனாய் பவுல் எழுதும் போது சொல்லுகிறார், மிகுந்த மனத்தாழ்மை உடையவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். அன்பானவர்களே, மிகுந்த மனத்தாழ்மை. சிலர் உங்களை ஹர்ட் பண்ணலாம், சிலர் உங்களை இன்சல்ட் பண்ணலாம், சிலர் உங்களை வேணும்னே அவமானப்படுத்தலாம். அந்த இடத்துலையும் இன்னும் மனத்தாழ்மையோடு, அந்த இடத்துலையும் அவர்களை நேசித்து அவர்களோடு அன்பு செலுத்தக்கூடிய அளவுக்கு மனத்தாழ்மை உங்களுக்குள்ளே இருக்குமே, ஆனால் தேவன் உங்களை குறித்து பெருமிதம் கொள்வார். பாருங்க, பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல்
மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். யாரையும் அற்பமா எண்ணிராதுங்க. மனத்தாழ்மை ஒரு மனிதனுக்குள் இருக்குமையானா அவன் மற்றவர்களை தன்னை விட மேன்மையான நபராக எண்ணுவார்கள். ஆனா பெருமை இருக்குமே, ஆனா மற்றவர்கள் எல்லாம் மட்டம் தட்டி பேசுவாங்க, மற்றவர்கள் எல்லாம் அற்பமா எண்ணி விடுவாங்க. ஆனா மனத்தாழ்மை உள்ளவனோ எல்லாரையும் மேன்மையாய் எண்ணுவார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த சிறியரில் ஒருவனையும் எப்படி எண்ணிராதுங்க, அற்பமா எண்ணி விடாதிருங்க. நீங்க உங்க ஜீவியத்தை ஆராய்ந்து பாருங்க. குடும்பத்தில் ஆகட்டும், உறவுகளில் ஆகட்டும், வேலை ஸ்தலத்தில் ஆகட்டும், அயலகத்தாரோடு ஆகட்டும், சமுதாயத்தில் பழகுகிறவர்கள் ஆகட்டும், எல்லாரையும் உங்களை விட மேன்மையானவர்களா எண்ணுகிறீர்களா? இல்லது ஏதோ ஒரு நிலையில யாரோ ஒருவரை அலட்சியப்படுத்தி இருக்கீங்களா? அலட்சியப்படுத்தி இருந்தா உங்களுக்குள்ள மனத்தாழ்மை இல்லைங்க, அந்த இடத்துல பெருமை இருக்குது. எல்லாரையும் மேன்மையானவர்களா எண்ணி இருந்தா உங்களுக்குள்ள மனத்தாழ்மை நிறைவடைந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளைகளே, கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க. இதெல்லாம் நம்ம உணர்வதே இல்லை, இதெல்லாம் நம்ம சிந்திப்பதே இல்லை. நான் நல்லா ஜெபம் பண்ணேன், நல்ல பரிசுத்தமா தான் இருக்கிறேன், இதுவும் பரிசுத்த குலைச்சல் தாங்க. மனத்தாழ்மை இல்லாமல் பெருமை இருக்கிறதும் ஆண்டவர் அங்கீகரிக்காத ஒரு பாவ செயல் தானே. தனக்குள்ளேயே திருப்திப்பட்டு கொண்டிருக்கிற நிறைய பேர் இருக்கிறாங்க. பைபிள் சொல்லுது, பின்மாற்றம் உள்ளவன் தன்னில் தானும் என்ன செய்வானா, திருப்தி அடைவான். இன்னைக்கு தான் இருக்கிறதுல ஓகே நான் நல்லா தான் இருக்கிறேன், இதெல்லாம் என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி தன்னை நிறைவுள்ளவனாய் ஒரு மனிதன் எண்ணிக்கொண்டிருப்பானேயானால், தன்னுடைய குறைவை உணர்வதற்கு மனமற்றவனாய் இருப்பானேயானால் அவன் பின்மாற்றத்தின் ஆவியினால் பீடிக்கப்பட்டிருக்கிறான். பாருங்கள், கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நம்ம பார்க்கும்போது, ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் தரித்து கொள்ள வேண்டுமா? எல்லாரும் சொல்லுங்க, மனத்தாழ்மையை தரித்து கொள்ளணும். ஏராளமான கேரக்டர் இருக்குது, அதுல முக்கியமா ஆண்டவர் மனத்தாழ்மையை தரித்து கொள்ளுங்க. இன்னைக்கு நீங்க எல்லாரும் வஸ்திரம் தரித்திருக்கீங்க, அத போல உங்க ஜீவியத்துல மனத்தாழ்மையை தரித்து கொள்ளுங்க. அவங்கள ஐயா ரொம்ப தாழ்மையா இருப்பாங்களே, ரொம்ப சிம்பிளா இருப்பாங்களே, பெருமையானவற்றை பேச மாட்டாங்களே, தன்னை பற்றி பெரிதாய் பேச மாட்டாங்களே, தான் ஸ்தோத்திரம் பட்ட பாடுகளை பெருசா பேசுவது கூட அது ஒரு பெருமை தானே. பாரு, நான் இயேசுவுக்கா இவ்வளவு பெரிய பாடுபட்டேன் என்று சொல்லி பேசுவது கூட பெருமை தானே. ஆண்டவர் சொல்றார், பெருமை எந்த ரூபத்திலும் தேவ பிள்ளையுடைய ஜீவியத்துல வந்துவிடவே கூடாது. பாருங்க, யாக்கோபு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை பாருங்க. அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரியா? ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. ஏற்கனவே சொன்னதை யாக்கோபு தன்னுடைய நிருபத்தில் ஞாபகப்படுத்துகிறார். அதே 10வது வசனத்தை பாருங்க. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். திரும்பவும் சொல்லுகிறத பாருங்க. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல இளைஞர்களுக்கு அப்படியாக அப்போஸ்தலனாகிய பேதுரு ஆலோசனை கொடுக்கிறார். இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள், நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்து எதை அணிந்து கொள்ளுங்கள்? மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். அநேக இளைஞர்கள், அநேக இளைஞிகள் இந்த வார்த்தையை கவனிக்கிறீங்களா? உங்க பெற்றோருக்கு முன்னால நீங்க கீழ்ப்படுகிறீங்களா? பெரியவங்களுக்கு முன்னால மனத்தாழ்மையை அணிந்து கொள்றீங்களா? இல்லது போ பெருசு, எனக்கெல்லாம் தெரியும் அப்படின்னு பெருமையை பேசுறீங்களா? ஆண்டவர் அதை உணர்த்துகிறார். மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளணுமா? நல்ல நல்ல வஸ்திரங்கள் அணிந்து கொள்ளுகிறாங்க, அணிகலன்கள்லாம் அணிந்து கொள்றாங்க. ஆனா மனத்தாழ்மையை அல்லவோ பைபிள் அணிந்து கொள்ள சொல்லி இருக்கிறது. தெய்வத்தை பிள்ளைகளே, இந்த பகல் வேளையில கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஒன்னே ஒண்ணுதாங்க, மனத்தாழ்மை. மனத்தாழ்மை உள்ளவனை கர்த்தர் கனமுடைய பண்ணுவாராம். ஆண்டவர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிற ஒரு நல்ல கேரக்டர் தாழ்மை. தாழ்மை, இன்னும் அந்த தாழ்மையின் சிந்தையை என் ஆண்டவரே எனக்கு தாரும்
என்று நாம் அதிகமாய் கேட்கணும், அதிகமாக கேட்கணும். ஸ்தோத்திரம். குட்ட குட்ட குனிந்து கொண்டே தான் இருக்கணும், எழும்பக்கூடாது. இப்படிதான் இருக்கும் கிறிஸ்தவன்னா. இப்படிதான் கிறிஸ்தவர்களுக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் அனுமதிக்கப்படும். எதிர்த்து பேச முடியாது, ஏனென்று கேட்க முடியாது. எல்லாவற்றையும் சகித்து கொண்டு தாழ்மையின் சிந்தையை, இயேசுவின் சாயலை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்துவதற்கு தான் ஆண்டவர் உங்களை என்னையும் தனியா பிரித்தெடுத்திருக்கிறார். ஐயா, நீங்களும் நானும் வித்தியாசமானவங்களா வாழணும் இல்ல? வித்தியாசமானவர்களாய் வாழ்வதற்கு தானே ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். அப்படியானா இயேசுவின் மாதிரியாகிய தாழ்மையின் சிந்தையை உங்கள் ஜீவியத்தில் தரித்து கொள்ள வேண்டும். பைபிள தாழ்த்தினதுனால சில பெரிய பெரிய அற்புதங்கள் எல்லாம் பெற்றிருக்காங்க. எசேக்கியா ராஜாவுடைய வாழ்விலையும் தவறு செய்தான், மனமேட்டிமை அடைந்தான். உபகாரத்துக்கு ஸ்தோத்திரம் நன்றி செலுத்தாம மனமேட்டிமை வந்த பொழுது தேவ கோபம் வந்துச்சு. உடனே ஆண்டவரே நீ தன்னை தாழ்த்தினான். ஸ்தோத்திரம். எசேக்கியாவின் மனமேட்டி நிமித்தம் 2 நாளாகமம் 32:26 அவனும் எருசலேமின் குடிகளும் தங்களை தாழ்த்தினபடியினால் கர்த்தருடைய கடும் கோபம் எசேக்கியாவின் நாட்களிலே அவர்கள் மேல் என்ன செய்யவில்லை, வரவில்லை. தாழ்த்தின பொழுது தேவ கோபத்துக்கு அவர்கள் தப்பிக்கொண்டார்கள். அன்பான தேவச்சனமே, 2 நாளாகமம் 33ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து 13வது வசனத்தை பார்ப்பீர்களே. ஆனா மனாசே ரொம்ப தவறுகள் செய்த பொழுது ஆண்டவர் எதிராளியின் கையில ஒப்பு கொடுத்தார். அந்த நேரத்தில் அவன் தன்னை தாழ்த்தின பொழுது அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற போது அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்திற்கு என்ன செய்தாராம், வர பண்ணினார். முந்தின வசனம் 12வது வசனத்தை பாருங்க. இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். தாழ்த்தின பொழுது ஆண்டவருக்கு கோபம் அவன் மேல மாறிச்சு. திரும்ப பழைய நிலைக்கு, பழைய ஸ்தானத்தை பெற்றுக்கொள்வதற்கு இழந்து போன அந்த மேன்மையை அவன் பெற்றுக்கொள்ள முடிந்தது. ஸ்தோத்திரம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ரெகொபெயாம் என்கிற ஸ்தோத்திர ராஜாவும் அப்படிதான் தவறு செய்த பொழுது, கர்த்தருடைய கோபம் வந்த பொழுது அவன் தாழ்த்தினான் ஆண்டவருடைய சமத்துல. அதனால கர்த்தர் அவனை முழுதும் அழிக்காதபடி அவருடைய கோபம் அவனை விட்டு திரும்பிற்று. யூதாவிலே இன்னும் சில காரியங்கள் எப்படி இருந்ததா, சீராய் இருந்தது. அந்த இடத்துல பார்ப்பீர்களே, ஆனா அவனுக்கு கொஞ்சம் சகாயம் கிடைத்ததான், கொஞ்சம் சகாயம் கிடைத்தது. அந்த வசனத்தை போடுங்க. 2 நாளாகமம் 12வது அதிகாரத்துல ஸ்தோத்திரம் 5வது வசனத்திலிருந்தே நம்ம வாசிக்கும் பொழுது 7வது வசனத்தை பாருங்க. ஸ்தோத்திரம். எருசலேமின் மேல் ஊற்றப்படாதபடிக்கு அவர்களுக்கு கொஞ்சம் சகாயத்தை கட்டளையிடுவேன். சகாயம் கிடைச்சது தாழ்த்தின பொழுது. ஸ்தோத்திரம். கடைசியா ஒரு காரியம் சொல்லுவார். 1 ராஜாக்கள் 21வது அதிகாரம் 27வது வசனத்தில் 29 ஆகாப் என்கிற மனிதன் அவ்வளவு பாவம் செய்தான், அவ்வளவு துணிகரமான தவறுகள் எல்லாம் செய்தான் பாருங்க. அப்பொழுது ஆண்டவருடைய கோபம் அவன் மேல் வந்த பொழுது அவன் அதை கேட்ட உடனே வஸ்திரத்தை கிழித்து தன் சரீரத்தின் மேல் ரெட்டை போத்து கொண்டு ரெட்டிலே படுத்து தாழ்மையாய் நடந்து கொண்டானாம். பாருங்க 29வது வசனத்தை பார்த்தீர்களே. ஆனால் ஆகாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா? அவன் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறபடியினால் நான் அவன் நாட்களில் அந்த பொல்லாப்பை வர பண்ண மாட்டேன்னு ஆண்டவர் சொல்லிட்டார். தப்பிட்டான். தாழ்த்துங்க, தப்பிக்கொள்ளலாம். தாழ்த்துங்க, சகாயம் பெறலாம். தாழ்த்துங்க, இழந்த ஸ்தானத்தை நம்ம திரும்ப பெற்றுக்கொள்ள முடியும். தேவன் நம்மை மேன்மைப்படுத்த முடியும். தேவ ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். உயர்வுகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் ஜீவனையும் நாம் அடைய முடியும். எனக்கு மிகவும் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பகல் வேளையில தாழ்மைக்கு வரக்கூடிய நன்மைகள் எவ்வளவு அதிகம் என்பதை நீங்க புரிந்து கொண்டீங்க. ஏன் தாழ்த்த வேண்டும்? தேவன் என்ன பார்த்து கேட்கிறார். தாழ்மையை தவிர வேற எதையும் உன்கிட்ட கேட்கலையே. ஆண்டவர் எனக்கு மாதிரியா இருக்கிறார். உவமையின் மூலமா அவர் எனக்கு உணர்த்திட்டே இருக்கிறார். வசனத்தினால அதன் முக்கியத்துவத்தை போதித்து கொண்டிருந்தார். அப்போஸ்தலர்கள் கூட அதை வலியுறுத்தி இருக்கிறாங்க. ஆகையால்
அப்போஸ்தலனாகிய பவுலை பார்ப்பீர்களே, பல இடங்களிலே தாழ்த்தினதை நம்ம பார்க்க முடியும். எவ்வளவு படித்தவர், எவ்வளவு பணம் படைத்தவர், எவ்வளவு திறமைசாலி, எவ்வளவு ஞானமுடையவர், எவ்வளவு வரம் பெற்ற ஒரு தேவ மனிதர். ஆனால் எல்லா இடத்திலும் தன்னை தாழ்த்தினார். அது நிமித்தம் கர்த்தர் அந்த தேவ மனிதரை உயர்த்தினார். அன்பான தெய்வ பிள்ளைகளை, உங்க ஜீவியத்தை இன்றைக்கு நீங்க ஆராய்ந்து பார்க்கணும். எங்கேயாவது எப்போதாவது எனக்குள்ள பெருமை வந்துச்சா, பெருமையா நான் நடந்துட்டேனா? வாயில பெருமை வரக்கூடாது, சிந்தையில பெருமை வரக்கூடாது, பார்வையில பெருமை வரக்கூடாது, நடக்கையில கூட பெருமை வரக்கூடாதுங்க. நம்முடைய ஐம்புலன்களிலும் தாழ்மை வெளிப்படுவதை தேவன் விரும்புகிறார். வேதம் வலியுறுத்துகிறது. யாரையாகிலும் மன்னிக்காம பெருமையோட முடியாது அப்படி சொல்றீங்களா? தாழ்த்துங்க. ஏதோ ஒரு இடத்துல விட்டு கொடுக்க வேண்டியதை விட்டு கொடுக்காம இருக்கீங்களா? தாழ்த்துங்க. எந்த அளவு தாழ்மை இருக்கிறதோ அந்த அளவு தெய்வ கிருபை நம்மையில பெருகி கொண்டிருக்கும். இந்த மதிய நேரத்துல கர்த்தர் மிக தெளிவாய் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். ஒரு விசை நம்மை தாழ்த்த போகிறோம். ஆண்டவரே, என்னை தருகிறேன். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்துல என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய கிருபை பெற்றுக் கொள்வோமா? தாழ்மை உள்ளவர்களுக்கோ கர்த்தர் கிருபை அளிக்கிறார். தெய்வ கரத்திலிருந்து நன்மைகளையும், தெய்வ கரத்திலிருந்து ஆசீர்வாதங்களையும், தெய்வ கரத்திலிருந்து ஜெயத்தையும் பாதுகாப்பையும், இழந்ததை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள வாஞ்சிக்கிறீங்களா? தாழ்மையின் சிந்தை, மனத்தாழ்மை எனக்குள்ளே வர வேணும். ஆண்டவரே, நான் விரும்புறேன் தாழ்மையை நடப்பதற்கு, ஆனா எனக்குள்ள என்னவோ திரும்பவும் பெருமை வந்து விடுகிறதே, என்ன மன்னியும் என்று சொல்லி கரங்களை உயர்த்தி ஒரு விசை நம்மை ஆராய்ந்து பார்ப்போமா? இனி காலம் செல்லாது என்பதை உணர்ந்து தாழ்த்தி தெய்வ சமூகத்திலே உங்களை ஒப்பு கொடுங்க. தாழ்மையின் சிந்தையை தரித்துக் கொள்ளுங்கள். இயேசு சீக்கிரம் வருகிறார் என்றால் அவரே தாழ்த்தினார், அவரே மாதிரியை வைத்துவிட்டு சென்றிருக்கிறார், அவரே உவமைகளினால் உறுதிப்படுத்தினார், போதனைகளினால் அதை முக்கியத்துவப்படுத்தினார். அதை நாம் புரிந்து கொண்டு மனத்தாழ்மையோடு கூட மனமகிழ்ச்சியாய் வாழ்வோம். இயேசு சீக்கிரம் வருகிறார். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான ஆராதனை நடுவில் உம்முடைய வார்த்தைகளை தியானிப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் எங்களை பலப்படுத்தினபடியால் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரோடும் நீர் இடைப்பட்டீர் ஆண்டவரே. நாங்க கிறிஸ்தவர்கள் என்று சொல்வதில் கூட சில வேளை பெருமையாய் காட்டிக் கொள்ளுகிறோம். எங்கள் அனுபவங்கள், எங்கள் கொடுக்கும் தன்மைகள், எங்களுடைய தியாகங்கள், எங்களுடைய பாடுகள், எங்களுடைய ஆத்மீக உயர்வுகள், இவைகளை பேசுவதில் கூட பெருமையை வெளிப்படுத்துவது எவ்வளவு பெரிய தவறு என்பதை உணர்த்தினீர். உண்மையாய் உணர்வடைந்தோம். நாங்கள் திருத்திக் கொள்வதற்கு உம் சமூகத்தில் கெஞ்சுகிறோம். திருந்தி நீர் விரும்புகிற தாழ்மையின் சிந்தையோடு நடப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு கிருபையை தந்தருளும். இப்பொழுதும் இந்த ஆராதனை பங்கெடுத்த பெரியோரையும் சிறியோரையும் குடும்பம் குடும்பமாய் தனித்தனியாய் ஆசீர்வதிப்பீராக. சமீபத்திலே தூரத்திலே தூர தேசங்களிலே இருக்கிற எங்களுடையவர்கள் இணையதளம் மற்றும் தொலைக்காட்சியின் மூலம் இந்த ஆராதனையில் இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை வழி நடத்துவீராக. தாழ்மையின் சிந்தையை உடையவர்களாக கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு பிரதிபலிக்க கர்த்தருடைய ஆவியானவர் தம்முடைய பிள்ளைகளை வழி நடத்துவீராக. இந்த வாரம் முழுவதும் நன்மையும் கிருபையும் தொடரட்டும். போக்குவரத்துல உடைய பாதுகாப்பு இருக்கட்டும். சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடப்பதை உறுதிப்படுத்தும் ஐயா. பிள்ளைகளுடைய படிப்பு, பரீட்சைகள், மேல் படிப்புகள், வேலை காரியங்கள், வாழ்க்கை துணை காரியங்கள், கற்பத்தின் கனியின் காரியங்கள், ஜெபிக்க கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு காரியத்திலும் உடைய கிரியைகள் வெளியரங்கமாவதாக. கர்த்தருடைய நாமத்திலே இந்த ஆராதனை பங்கெடுத்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். ஆசீர்வாதமாயிருக்கட்டும். எங்களோடு கூட இருப்பவரும் மனத்தாழ்மைக்கு மாதிரியை வைத்துவிட்டு சென்ற இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.